பட்ஜெட் 2026 மக்கள் நலனா, கார்ப்பரேட் லாபமா? வேல்முருகன் கடும் கண்டனம். இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2026 மத்திய பட்ஜெட் சாதாரண மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கார்ப்பரேட் பட்ஜெட் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சாடியுள்ளார். இந்த கட்டுரையின் முக்கிய சுருக்கம்: கார்ப்பரேட் நலன், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் பெருமுதலாளிகளின் லாபத்தை மட்டுமே இந்த பட்ஜெட் குறிவைக்கிறது. மாநில உரிமை பறிப்பு, மகளிர் சுயுதவி குழுக்கள், கால்நடை வளர்ப்பு போன்ற மாநில அரசு அதிகார வரம்பிற்குட்பட்ட துறைகளில் ஒன்றிய அரசு தலையிடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. தமிழகத்திற்கு அநீதி. தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் 50% நிதி பகிர்வு கோரிக்கையை புறக்கணித்திருப்பதும், கல்விக்கான நிதி ஒதுக்கீடு இல்லாததும் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் துரோகம். அரசியல் பாரபட்சம். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் ஆந்திரா, ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு வாரி வழங்கப்பட்ட நிதியும், தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்ட புறக்கணிப்பும் ஒன்றிய அரசின் பழிவாங்கும் அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தேர்தல் கால நாடகம். 2026 சட்டப்பேரவை தேர்தல்களை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வை ஏதுமின்றி அரசியல் லாபத்திற்காக மட்டுமே இந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான ஆட்சி வேண்டும், கார்ப்பரேட் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். மாநில உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசின் இந்த பட்ஜெட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வன்மையாக கண்டிக்கிறார்.